திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையில் திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனர் திருப்புகலூரிலிருந்து திருவாரூரை தரிசிக்க அதன் அருகிலே வருகின்ற பொழுது ஒரு பேரொளி மயமாக ஆரூர் தோன்றிற்று. அது கண்டு பாடியது இந்த திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறையிலே 101வது பதிகம் 101. இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். கருத்த நஞ்சம் உண்டு, கருத்த நஞ்சம் உண்டு, இருண்ட கண்டர் காலனின் உயிர் மறுத்த மானிதன் ஆகம் வன்மை செய்த மைந்தன் ஊர். வெறித்து மேதியோடு மூசு வெள்ளை நீல் கொடி அறுத்து மண்டி அருவி பாயும், அறுத்து மண்டி ஆவி பாயும் அந்தனர் ஆரூர் என்பதே. கருத்த நெஞ்சம்னா, கருத்தன நேரத்தில் கொடிய என்று பொருள், கொடுமையானது. நஞ்சம் விடம். என்ன விடம்? ஆலகால விடம். அந்த கொடிய ஆலகால விடத்தை உண்டு இருண்ட கண்டத்தை உடையவர் நம்பெருமான் சிவபெருமான். காலன் உயிரை கவர, இந்த காலன் உயிரை கவர வருகிறான். யாருடைய உயிரை? மார்க்கண்டேயருடைய உயிரை. அந்த நேரத்திலே மார்க்கண்டேயரது உயிரை காத்து, அவரை காத்து, அவரது உடல் என்னும் இளமையோடு திகழும் பேற்றை வழங்கி அருளியவன் நம்பெருமான் சிவபெருமான். இளமையும் வலிமையும் உடையவன் நம்பெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ஊர் எருமைகள் மயங்கி ஓடுதான். அது எருமைங்கிறது ரொம்ப அருமையாக சொன்னார். மேதி ஓடு, மயங்கி ஓடி வெள்ளிய வள்ளை கொடிகள், வள்ளை கொடிகளை அறுத்து குளங்களிலே பாயும் குளிர்ந்த திருவாரூர். மயங்கி ஓடுது. இந்த வள்ளை கொடிகள் எல்லாம் அறுத்து எரியுது. அப்படிப்பட்ட எருமைகள் நிறைந்திருக்கிற வளம் பொருந்திய நிலவளமிக்க திருவாரூர் என்று சொல்லுகிறார். பாலாகி தோன்றி பருகினார் ஆவி கொள்ளும் ஆலாலம். கந்தபுராணத்தில் சொல்றார். வள்ளியம்மையர்
அதில் கந்தபுராணத்தில் சொல்கிறார், மானின்னு இந்த இடத்துல பிரம்மச்சாரின்னு பொருள். யார்? மார்க்கண்டேய முனிவர். வன்மை என்றால் கொடைமை, அதாவது வன்மை. வெறித்துன்னா அந்த எருமையானது மயங்குதான், அதுதான் சொல்றார். மயங்கி கலங்கி எல்லாம் ஒரே பொருள். வெள்ளை என்பது ஒரு வகையான கொடி, அது நிறைய படர்ந்துருக்கும் குளத்தில். அந்த கொடியை எல்லாம் அப்படியே அறுத்து. ஆவி என்பது குளம். அப்படிப்பட்ட அருமையான வளமிக்க திருவாரூர் பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கருத்த நஞ்சம் உண்டு கருத்த நஞ்சம் உண்டு இருண்ட கண்டர் காலன் உயிர் மறுத்த மாமனிதன் ஆகும் வன்மை செய்த மைந்தன் வெறித்து மேதி ஓடி மூசு வெள்ளை வெள்ளை நீள்கொடி அறுத்து மண்டி ஆவிவாயும் அந்தனர் அந்தனாரூர் என்பதே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் செல்வோம். இந்த 2ஆம் திருமுறையிலே உள்ள இந்த பதிகத்தை முழுமையாக பெருமானிடத்திலே பாடி அவர் உள்ளத்தை மகிழச் செய்தால் நம்முடைய உள்ளத்தையும் அவர் மகிழச் செய்வார், நன்றே செய்வார். அதுவும் ஒன்றே செய்தாலும் நன்றே செய்வார், அதுவும் இன்றே செய்வார், அதுவும் இப்பொழுதே செய்வார் அந்த பெருமான் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.